இன்னைக்கு வந்த ஒரு ஃபோன் கால்ல என் உயிரே நின்ற மாரி தான் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துல. ஏன்னா தங்கம்மா காலையில நல்லா தான் ஸ்கூல் கிளம்பி போனாங்க. ஒரு 12 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல வாமிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸ்கூல்லேருந்து என்னோட நம்பருக்கு கால் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு சவுண்டே கேட்கல. நான் 4, 5 டைம் கால் வந்திருக்கு போல. நான் கவனிக்கவே இல்ல. ஃபோன் வந்ததே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. தம்பி இன்னைக்குன்னு பார்த்து அவங்க கொஞ்சம் வெளில போயிருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாரி குழந்தை வாமிட் பண்ணிட்டாங்க 2, 3 டைமு. கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தம்பி தங்கச்சி நம்பருக்கு கால் பண்ணி திட்டுனா திட்டு, அவ்ளோ திட்டு திட்டி குழந்தைங்க வாமிட் பண்ணிட்டான்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுக்காம என்ன பண்றீங்க? எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல வீட்ல. அப்புறம் தங்கச்சி போயிட்டு இது மாரி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் போம்போதே டாக்டருக்கு கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஈவினிங்கா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. போம்போது பயந்துட்டே தான் போனாலாம். ஆனா ஸ்கூல் போய் பார்த்ததும் தங்கச்சிய பார்த்ததுமே கொஞ்சம் தெளிவான மாரி ஆயிட்டாங்களாம். அப்புறம் டாக்டர் ஈவினிங் தானே வருவாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க அப்படின்றதுனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏதாச்சும் ஃபீவர், கோல்டு அதோட ஸ்கூல் அனுப்பியிருந்து வாமிட் பண்ணியிருந்தா கூட பயப்பட வேணாம். திடீர்னு இப்ப இந்த மாரி நல்லா போன குழந்தை வாமிட் பண்றாங்கன்னதும் ரொம்ப பயந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெளிவாயிட்டாங்க. நல்லா விளையாண்டாங்க. வாமிட்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் தூங்க வச்சுட்டு ஈவினிங்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன். டாக்டர் பார்த்துட்டு இப்ப தானே ஸ்கூல் போக ஆரம்பிச்சு 2 மந்த்ஸ் ஆகுது. அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆனதுனால கூட அப்படி இருக்கலாம். நீங்க எதுவும் பயப்பட வேணாம். காலையில எழுந்திருக்கிறது கூட ஒத்துக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது தான் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா திரும்பவும் நான் கேட்டேன். நல்லா போன குழந்தை வாமிட் பண்ணிட்டாங்க சார். எதனா டெஸ்ட் கூட எடுத்து பாருங்க என்ன. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு.